நேரில் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போது நீங்கள் முகப்பு அட்டையிலே காணொளியின் தலைப்பு விடயத்தை பார்த்திருப்பீர்கள். உண்மையில் நான் இப்போது இருப்பது சென்னை மாநகரத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த காணொளியிலே அறிமுகம் செய்யப்படக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தினை செய்திருக்கிறார். இலங்கையிலே கொரோனா காலப்பகுதியில் ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட போது தமிழகத்திலே முதலமைச்சராக இருந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போது எனக்கு ஞாபகம், நான் நியூஸ் ஃபர்ஸ்டிலே செய்தி வாசித்து கொண்டிருந்த காலம். அப்போது ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன். அதனை முதலில் பார்ப்போம். அதனை பார்த்து விட்டு வந்தால்தான் இந்த காணொளியில் இருப்பவருக்கும் அதற்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்பது உங்களுக்கு புலப்படும். என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 100 என்று வைத்துக்கொள்ளலாம் ஜனாசாக்களை தன்னுடைய கைகளால் அந்த காலப்பகுதியில் சிரமத்திற்குள்ளாகாமல் எடுத்து கொடுத்த ஒருவரை தான் இன்றைய காணொளியில் நாங்கள் நேர்காணல் செய்ய போகிறோம். முதலில் அந்த இந்தியாவில் தமிழகத்திலும் கொரோனாவால் உயிரிழந்த வைத்தியர் ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய முற்படும் போது சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவ்வாறான எதிர்ப்பாளர்களுக்கு எதிராக கடுமையாக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் உடல்களை அடக்கம் செய்வதற்கு எதிராக செயற்படுவோருக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்தியாவில் தமிழகத்தில் உயிரிழப்பவர்களை அடக்கம் செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்த வைத்தியர் ஒருவரின் உடலை அடக்கம் செய்ய முற்பட்ட போது ஏற்பட்ட எதிர்ப்புகளை தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பு வெளியாகிறது. இதன் அடிப்படையில் பொது கடமைகளில் ஈடுபட்டுள்ளோரை கண்ணியமானவர்களாக கருதுவதாக கூறியுள்ள தமிழக முதலமைச்சர், அவர்களில் உயிர் துறக்கும் எவரேனும் இருப்பின் அவர்களுக்கு தகுந்த மரியாதை அளித்து அடக்கம் செய்வதில் தமிழக அரசு பின் நிற்காது எனவும் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஏற்கனவே நடந்த அந்த கசப்பான அனுபவத்தை மீண்டும் நடக்காமல் பார்த்துக் கொள்வது அனைவரது பொறுப்பாகும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே கொரோனாவால் உயிரிழப்போரின் உடலை அடக்கம் செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார். இதற்கு எதிராக செயற்படுவோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். காணொலியை பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தற்போது என்னோடு இருக்கிறார் முஹம்மது நல்லார் ஷரீஃப் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லார் ஷரீஃப் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் செய்ய வேண்டும். இதில் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது. ஆனால் நான் அரசியல்வாதியாக அவர் இங்கே அடையாளம் காட்ட விரும்பவில்லை. இலங்கை மக்களில் பலருக்கு அவரை தெரியும். இவர் சொந்த மாவட்டம் ராமநாதபுரம், தமிழகத்திலே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதாவது மிக முக்கியமான ஒரு செயற்பாட்டாளர், ஒரு நிர்வாகி என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் தற்போது சென்னையிலே இருக்கிறார். கொழும்பிலும் அவருக்கு வியாபாரங்கள் இருக்கின்றன. முதலில் உங்களுக்கு ஒரு நன்றி. என்னவென்றால், இலங்கையில் கொரோனாவை பொறுத்தளவில் அன்றைய காலப்பகுதியிலே இலங்கை மக்களினுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அப்போது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே எரிக்கக்கூடாது என்று ஆணித்தரமாக உத்தரவிட்டவர் அப்போதைய முதலமைச்சர் அவர்கள். அதைவிட மிகப்பெரிய ஒரு வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதுதான், அதனுடைய அருமை முஸ்லிம்களுக்கு தான் தெரியும். முஸ்லிம் ஜனாசாக்கள், எண்ணற்ற ஜனாசாக்களை உங்களுடைய கரங்களால் அந்த குடும்பங்கள் கஷ்டப்படாமல் அவர்களிடம் இலகுவாக கொண்டு சேர்த்தீர்கள். இது பெரிய ஒரு பணி அந்த காலகட்டத்தில். இதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்வோமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது அல்லாஹ் நம்மளை படைச்சிருக்கிறான் அப்படின்னா, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மக்களுக்கும், நம்ம சமுதாய மக்களுக்கும், அனைவருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த கொரோனா காலகட்டம் உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். ரொம்ப ஒரு மோசமான காலகட்டம். அந்த காலகட்டங்களில் நிறைய பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்திருக்கிறார்கள். அனுமதித்து சில பேர் உடல்நலம் தேறி திரும்பியிருக்கிறார்கள். சில பேர் இறந்திருக்கிறார்கள். இறந்தவுடன் அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் என்ன பண்ணுது என்றால், அதோடைய நகராட்சி, மாநகராட்சிகிட்ட அங்கே உள்ள அதிகாரிகளை பயன்படுத்தி அந்த ஜனாசாக்களை வீட்டுக்கு கொண்டு போகக்கூடாது, நேரடியாக மையவாடி கொண்டு போய் அங்கே உடனே அடக்கம் செய்யணும்னு சொல்லி தாசில்தார், உதவி ஆணையர், கலெக்டர், இப்படி பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அந்த ஜனாசாவை யாரும் சொந்தக்கார உறவினர்கள் பார்க்க விடாமல் ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழகத்திலும் முழு தமிழகத்திலுமே இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வராக மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஜனாசாவும் எரிக்கப்படவில்லை. மாற்று மத சகோதரர் ஜனாசாவை கூட நமது தமுகவை சேர்ந்த, தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சகோதரர்கள் எல்லோரும் முன்னின்று அந்த ஜனாசாவை அடக்குனாங்க. நித்தியம் ஆஸ்பத்திரி, சிவகங்கை
கவர்மெண்ட் ஜிஹெச் ஆஸ்பத்திரி, அதே மாதிரி ராமநாதபுரத்தில் அரசு ஆஸ்பத்திரி, எண்ணற்ற ஆஸ்பத்திரிகளில் இறந்த ஜனாசாக்களை நாங்கள் அதிகாரிகளுடைய உதவியோடு அந்த ஜனாசாக்களை எடுத்து மையவாடியிலே நம்ம இஸ்லாமிய முறைப்படி அவர்களுக்கு தொழுகையை நடத்தி அவர் ஜனாசா நல்லடக்கம் பண்ணி அதை நாங்கள் செய்து கொடுத்தோம். எல்லாத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தான். இது நம்ம சகோதரர்கள் எல்லாரும், அனைத்து சகோதரர்களும் இதுக்கு உறுதுணையாக இருந்தார்கள். இந்த ஜனாசாவை கொண்டு நிறைய பேர் பயந்தாங்க, கொரோனா தொற்றிக்கொள்ளும், கொரோனா வந்துச்சுன்னு சொன்னால் வீட்டுகளில் ஒவ்வொரு வீட்லேயும் பிரச்சனைகள் இருந்துச்சு, பிள்ளைகளை தொட்டுன்னு சொன்னால் அந்த பயங்கர காலத்திலேயுமே நிறைய சகோதரர்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜனாசாக்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கு நிறைய உதவி செஞ்சாங்க. எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் அதிகாரிகள்கிட்ட பேசி அந்த ஜனாசாவை மையவாடி வரைக்கும் கொண்டு தொழுகையை நடத்தி அடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை நான் மட்டுமல்ல, என்னை போன்ற நிறைய சகோதரர்கள் நிறைய உதவி பண்ணாங்க. இந்த நேரத்தில் அந்த அனைவருக்கும் அல்லாஹ் நீடித்த ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் நோய் நொடியில்லா வாழ்க்கையும் தந்து எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் எல்லா இடத்துல துவா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உண்மையில் மிகப்பெரிய அதாவது இந்த நேர்காணலுக்கு உங்களை அழைக்கும் போது கூட நீங்கள் சொன்ன ஒரு விடயம் தானே, தேவையில்லை ஃபஸ்ட்டுல்லா அவை பற்றியெல்லாம் நாங்கள் பேச தேவையில்லை, அது இறைவனுக்காக நான் செய்த விடயங்கள். நான் உங்களை அழைத்து வந்தமைக்கு காரணம் ஏதோ ஒரு எண்ணத்தில் இன்று டிக்டாக் என்றும் ஃபேஸ்புக் என்றும் பல சமூக ஊடகங்கள் இருக்கின்றன. இவற்றிலே எதையோ செய்துவிட்டு வீரர்களாக மக்கள் மத்தியிலே காண்பிக்கப்படுகிறார்கள். ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது செய்ய முடியுமா முடியாதா என்பதனை தாண்டி செய்யக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இருந்த காலகட்டத்தில் இல்லை செய்யலாம் என்று நிரூபித்த ஒரு வரை வீரராக அடையாளப்படுத்துவதில் தவறே கிடையாது. பலருக்கு முன்மாதிரியாக இருக்கலாம். இதன் காரணமாக தான் உங்களை கட்டாயப்படுத்தி, இப்போது நான் நினைக்கிறேன் நள்ளிரவு 12 மணி கடந்து விட்டது, அதிகாலை ஆகிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நாங்கள் இந்த தெருவிலிருந்து இந்த நேர்காணலை ஒளிப்பதிவு செய்கிறோம் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், இந்த விடயத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்று, உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்று நாங்கள் கண்டிப்பாக பிரார்த்திக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விடயம், இந்த தூண்டுதல் கண்டிப்பாக உங்களுடைய இளமை பருவத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். இது போன்ற செயற்பாடுகள் இல்லாவிட்டால் உங்களுடைய இந்த வயதில், அதாவது உங்களுடைய வயது எங்களுடைய வயது உங்களுடைய அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு இளமை காலம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். கண்டிப்பாக எந்த ஒரு தூண்டுதல் உங்களுக்கு இது போன்ற செயற்பாடுகளில் அல்லது இது போன்ற சமூக பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அந்த காலத்தில் உங்களுக்கு யார் கூறினார்கள்? அதாவது நம்ம தாய் தந்தையருடைய வளர்ப்பு எப்படின்னு கேட்டால், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று, அது சிறு வயதிலேயே என் மனதிலே ஊறி போனது. அது எப்படின்னு கேட்டால், நமக்கு ஒரு 4 பேரை தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 4 பேருக்கு நம்ம 40 பேருக்கு உதவி செஞ்சு கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதை கொடுக்குறான். ஒருத்தர் டாக்டராக இருப்பாங்க, ஒருத்தர் வக்கீலாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் பொறுப்பில் இருப்பாங்க. ஆனால் அவங்கவுங்க துறையை சார்ந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு அதை செஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, அந்த ஊரை சேர்ந்தவங்க யாரெல்லாம் அந்த அந்த இதில் இருக்கிறாங்களோ, இப்போ ஆஸ்பத்திரி விஷயமா வர்றாங்கன்னா அந்த ஆஸ்பத்திரி சில டாக்டர்கிட்ட யார்கிட்ட பேசி செஞ்சு கொடுக்கணுமோ அந்த மாதிரி உதவியை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதே மாதிரி ஒருத்தர் வர்றாங்க, காவல்துறையில் பிரச்சனை வர்றாங்கன்னா அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு கொடுப்போம். என்னை பொறுத்தவரை விளம்பரப்படுத்துவது எனது நோக்கம் அல்ல. எனக்கு விளம்பரம் என்பது பிடிக்காது. ஏன்னு கேட்டால் நான் எந்த விஷயம் செய்தாலும் நான் பிறருக்கு கூட சொல்ல மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் உள்ள சகோதரர்களை மனைவி கூட எந்த விஷயமும் செஞ்சு சொன்னது கிடையாது இதுவரைக்கும். சொல்லாத ஒரு விடயத்தை இங்கே சொல்ல வேண்டும். எனக்கு முதலில் இந்த வேட்டி சட்டை கட்ட பழக்கியவர் ஒருவர் இருக்கிறார், மயூரன் என்று எங்களுடைய பணிப்பாளர் இருக்கிறார் யாழ்ப்பாணத்திலே. அதன் பிறகு அது ஒரே ஒரு தடவை தான் கட்டினோம். ஆனால் கட்டுவது எப்படி என்று பழக்கி இப்போ முழு தமிழ்நாட்டினுடைய இந்த பாரம்பரிய உடைய அணிவித்தவரும் நீங்கள் தான். எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் இறைவன் ஒருத்தன் இருக்கிறான். அவருடைய அனுமதி இன்றி எந்த ஒரு விஷயமும் ஒரு அணுவும் அசையாது. அதனால் இறைவன் என்ன சொல்கிறான், நம்மளை உயிரோடு இருக்க வரைக்கும் நம்மளால் முடிந்த வரை நம்ம 4 பேருக்கு உதவி செய்யணும். அந்த மாதிரி ஒரு உதவியத்தான் செஞ்ச நான் மட்டுமல்ல, இதே மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள், அது தமுமுக என்ற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கம் இருக்கின்றது. அதே மாதிரி கட்சி வேறுபாடுகள் இல்லை, மனிதநேயம் சார்ந்த. அதே மாதிரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறாங்க. அதே மாதிரி எஸ்டிபி சொல்லி அமைப்புகள் இருக்கிறாங்க. இவங்க ஆமாம், நெல்லை முபாரக் தலைவராக இருக்கிறார். இப்படி எல்லாரும் என்ன பண்ணுறான்னு சொன்னால், மாற்றுமத சகோதரர்கள் இறந்தால் கூட அவங்களுடைய ஜனாசாவை அடக்கிறதுக்கு அந்த சமுதாயத்தில் பயந்தாங்க. நம்ம சமுதாய மக்கள் அதை போய் நின்று அந்த ஜனாசாக்களை நல்ல முறையில் அடக்கம் பண்ணி கொடுத்து, அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நிஜாமுத்தீன் அவர்கள் இருந்தாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை.
ஆனால் வந்து இந்த மக்கள் செஞ்சதை நிறைய பேர் மாற்று மத சகோதரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், உண்மையிலேயே இஸ்லாம் சமூகம் எவ்வளோ உதவி பண்ணுறாங்க. ஒரு மழைன்னு வந்து அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு புயல்னு வந்து அவங்க தான் உதவி பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு கொரோனா காலத்துலேயும் சரி, எல்லா காலத்துலேயும் வந்து இஸ்லாமிய சமுதாய மக்கள் தான் வந்து உதவி பண்ணுறான்னு சொல்லி இது வந்து நிறைய அந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பு குழுவில் எல்லாத்துலேயுமே வந்துச்சு. கட்சிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு மனிதன் வந்து நம்ம உயரே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, துச்சமாக மதித்து அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் எல்லாருக்கும் உதவி பண்ணாங்க. அதில் ஒரு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது திருமணத்திலோ அல்லது பிறந்தநாள் வைபவங்களிலோ கலந்து கொள்வதை விட ஒரு மனிதன் துன்பப்பட்டிருக்கும் போது அதிலே பங்கு கொண்டு அதில் பங்கேற்பது தான் மிகப்பெரிய ஒரு விடை. உண்மையான விஷயம். அது அப்படிப்பட்ட அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம்தான் பிறப்பும் இறப்பும். உண்மை. அது முறையாக இருக்க வேண்டும், கட்டாயம். அவை அதற்கு ஒத்துழைப்பு நல்குவது என்பது ஈருலகிலும் நமக்கு ஈடேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு விடயம் தான். உண்மையான அவை அந்த நல்ல விடயத்தில் உங்களை ஆழ்த்தி கொண்டு உங்களுக்கும் அதை முன்மாதிரியாக பல இளைஞர் சமுதாயத்திற்கு வழங்கி உங்களுடைய அந்த பணிக்கும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்ற உங்களுடைய அந்த நல்ல எண்ணத்திற்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. மாஷா அல்லா. நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் கூப்பிட்டுருக்குறாங்க, பேட்டி கொடுங்க அது கொடுன்னு சொல்லிட்டு நான் யாருக்காகவும் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை. ஏன்னு கேட்டால் புகழ் அனைத்தும் இறைவனுக்கு தான். நாம் செய்கிற காரியம் இறைவனை சென்றடைய வேண்டும். எனக்கும் இறைவனுக்கும் எந்த தெரியும் கிடையாது. நம்ம செய்கிற காரியம் இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும் மட்டும் நினைக்கக்கூடியவன் நான். எனது அன்பு சகோதரர் ஃபசுல்லா, உங்களுடைய அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க உங்களை இந்த நேர்காணலுக்கு அழைக்கவே எனக்கு 2 மணி தேலம் சென்று விட்டது. அந்த அளவு இல்லை வேண்டாம் நள்ளிரவு 12 மணி கடந்த பிறகு ஒளிப்பதிவு செய்யும் அளவுக்கு நான் மாலை 3 மணி அல்லது 5 மணி அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் நாங்கள் வந்தோம். மாலை 4 மணிக்கு வந்தோம். வந்து பள்ளியில் இருந்து விட்டு இப்போது இன்னும் பல இடங்களுக்கு சென்று விட்டு இறுதியாக முடியாது என்றவரை இதன் பிறகு பேசவே மாட்டேன் என்று கூறிதான் இப்போது கூறிவிட்டோம். ஏதோ நல்லதை உங்களுக்கு சொல்லிவிட்டோம். இது போன்ற நல்ல விடயங்களை செய்யுங்கள். அதாவது நல்லவைகள் செய்கின்ற போது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று யோசிக்கக்கூடாது. நல்லதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது இன்னும் ஒருவருக்கு பலனுடையதாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய விடை. மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திப்போம்.